எங்க இருக்க? வீட்டுல. சரி வைபா. வைபாவா? உங்க வீடதான் பாத்துக்கிறேன். ஏடியாதானா? எப்படி வைபா? நீங்கதான் கத்துறீங்க. அந்த ஆளு எங்க ஏரியாவில் வந்துட்டு ஓன்னு கத்தி நேத்து எல்லாம் பஞ்சாயத்து பண்ணி விட்டு போயிட்டாரு. காலில் கட்டி இங்க கத்துறாரு, யார நேத்து அப்படி போனது அப்படின்னு. அங்க மழை இல்லடா, மழை இல்லன்ட்டு நாங்க பாட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் நினைச்சிட்டு நடுவில் நிக்கிறதுக்குள்ளார சரி இதுக்கும் மேல நின்னா குளூர்ல நடிக்கிட்டு இருக்கணும், வீட்டுக்கு போய் வேகமா குளிச்சிடலாம் அப்படின்ட்டு போனோம். என்ன பண்றது? நான் எதுக்குற 8 மணிக்கு உனக்கு கால் பண்ண போறேன். தெரியல என்ன பண்ணீங்க வீட்டுல? ஒண்ணும் பண்ணல. இது வச்சா அது விழுவுது, அது வச்சா இது விழுவுது. எதிரா வந்துருச்சு. வந்து நிறுத்திட்டு போயிட்டாரு. பத்திரமா வந்துச்சான்னு தெரியல. ஓட்டி பார்த்தாதான் பத்திரமா இருந்துச்சா குறுக்களமா இருந்துச்சான்னு தெரியும். நேத்து என் கார் சந்தில மாட்டிக்கிட்டாருடா. அதாவது 2 காருக்கு நடுவில் பார்க் பண்ணாரு. பார்க் பண்ணிட்டு தலைவனால வெளியே வர முடியல. சந்தில மாட்டிட்டு முழின்னு முழிச்சிட்டு குபேந்திரன் பொம்மையாட்ட மாட்டிக்கிட்டாரு. நான் வைபா நனைய விட்டு நான் போன் சோலி முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன், பொழைச்சிக்கிச்சு. வா வா, வண்டிக்குள்ள ஆள் பத்தல. அவரோட சுதம். ஐயோ, இந்த கேரியர் வேற சீக்கிரம் மாற்றணும்லாம் துருப்பிடிச்சு கிடக்குது. கரு பெயிண்ட் அடிக்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது இன்னைக்கு. ஹெச்சா நம்ம பிளாக் பேந்தர் வந்துட்டு என்னடா இவன் சும்மா வாட்டர் சர்வீஸே பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. கீ தேவையில்லை தானே? ஆமாம் தேவையில்லை. கார் வாங்குறது பிரச்சனை இல்லை, அது தொடச்சி வச்சுக்கணும். ஐயோ, இங்கே வந்தால் ஏதோ மறந்துடுறேன். சுவிட்ச் பாக்ஸ். கருப்பு காரு வாங்கினாலும் வாங்கினேன், இவ்வளோ அவஸ்தைப்பட்டுருக்கேன். கடைசியாக சுவிட்ச் போட்டுக்கலாம். மோட்ரு தூக்கிட்டு இல்லையா? இப்போ வேறு மழை காலம் வேறு, என்ன பண்ண போகிறனோ? ஹெட்லைட் வேறு நேற்று எரியல சார் திடீர்னு. நேற்று நைட்டு ஹெட்லைட் இல்லாமல் தான் ஓட்டிகிட்டு வந்தோம். இது வேறு பிளாக் பிரிண்ட் வேறு ஃபுல்லாக ஒட்டியிருக்குண்ணா, அது வேறு ஒரு பிரச்சனை. இருங்க, கீழே வேறு சேர் வளன்னு கொலன்னு இருக்குது. வலிக்கீதை விழுந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது அவன் எந்த நேரத்தில் என்கிட்ட கொடுத்தானோ தெரியல. அப்புறம் இது வச்சு வீடியோவாக போட்டுட்ருக்கேன். பரவாயில்ல, இதால் எனக்கு எவ்வளோ மிச்சமாகிடுச்சு தெரியுமா சார்? சும்மா நார்மலாக வாட்டர் சர்வீஸ்னால் சும்மா லைட்டாக இப்போ நேற்று ஓடிட்டு வந்தேன்ல, அதிலே சேராயிருந்துச்சுன்னா கூட மறுபடியும் வாட்டர் சர்வீஸ் தான் போயிட்டு வருவேன். இது எனக்கு யூஸ்ஃபுல்லுன்னு தான் சொல்லுவேன். அதுக்குன்னு இந்த வீடியோலையும் அதோட பேர்லாம் ப்ரொமோட் பண்ண மாட்டேன். அவங்க கொடுத்த இது முடிஞ்சிடுச்சு. ஒரு ப்ரொமோஷனுங்களால் அவங்களுக்கு பண்ண மாட்டேன். நம்ம ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா வேணால் நிறைய பண்ணுவேன். ஓடுது. அவ்வளோதான், 10 நிமிஷத்தில் மோட்டர் செட் பண்ணிட்டேன். எங்கே தண்ணி வருது? நேற்று எங்கள் மாமா கார் வேறு சர்வீஸ் போயிட்டு வந்துருக்கு. இது வேறு ஓடிட்டே இருக்குமே, ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கணும். என்ன பண்ணலாம்? ஓடல. ஹெட்லைட் வேறு போயிடுச்சு. சரி, இது மாற்றணும். யாராச்சும் ப்ரொமோஷன் கிடச்சாங்கன்னா பரவாயில்ல. ஃபைன். வந்துடுச்சு. இங்கே பாருங்க, இந்த ரெட் இருக்குல்ல, இந்த ரெட்டுக்கு போகக்கூடாது. இங்கே வந்து இந்த 20 கலராக இருக்கும். இப்போ பாருங்கள், ப்ரெஷர் அழுத்துறேன்னா
இவ்வளோ வருதா, இதுக்கு மேலே அழுத்தக்கூடாது. அதுக்கு மேலே போனுச்சுன்னா மோட்டருக்கு ரெஸ்ட் விடணும். ஆனால் இத்தனை டைம் கார் வாட்டர் சர்வீஸ் பண்ணலாமான்னு தெரியல. ஆனால் வண்டி இப்போ சர்வீஸ் போயிட்டு இருந்துச்சுங்களே, அதை பில்லு கூட தீட்டி எடுத்துட்டாங்கன்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ தான் வாட்டர் சர்வீஸ் பண்ணுறேன். ஆனால் நல்லா கவனிச்சிக்கிறாங்க நம்ம ஷோரூமில். நம்ம வண்டி வந்தாலே ஒரு நமக்கு மரியாதை இருக்கா இல்லைன்னு தெரில, ஆனால் வண்டிக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் தராங்க. இவரோட வண்டி நம்ம நீட்டாக பார்த்து போடணும், இல்லை வீடியோ ஏதாச்சும் சொல்லிவிடுவார் அப்படின்ட்டு. இங்கடா இது, இந்த டிசைனே தப்பாக தெரியுது. இது ஒரு கடுப்பே இந்த வேற சுற்றி திலக் ப்ரோ ஷூ பேசாமல் இப்போ ஓஎல்எக்ஸில் விற்றுருப்பா. இந்த சூதா வச்சு புரிஞ்சிட்டு இருந்தார் நேற்று வேறு. இருக்கட்டும். டயர் மாற்றணும், பம்பர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு, நம்பர் பிளேட்டு போடணும், அப்புறம் இந்த ஹெட்லைட்டு மாற்றணும், கிரில்லு மாற்றணும், அப்புறம் அது அங்கே ஒரு லைட் இருக்குல்ல அதை மாற்றணும். இதெல்லாம் மாற்றினா தான் வச்சிடலாம். லடாக் வண்டி இன்ஜின்லாம் கரெக்டாக தான் வச்சுருக்கேன். இந்த பாடி இதுக்கு தான் என்ன பண்ணுறது, சம்பாரிச்சுன்னா அது 2000 ரூபாய்க்கு சாப்பிட்றது. கடைசி வீடியோ கூட சொல்லியிருப்பேன், ஜிம்லலாம் ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணாதீங்க, ஓரளவுக்கு ஃபிட்டாக வச்சுக்கிட்டு ட்ராவல் அது இதுன்னு என்ஜாய் பண்ணிங்க, பிடிச்ச சாப்பாடு சாப்பிடுங்கன்ட்டு. என்ன பண்ணுறது, 24 மணி நேரம். அதாவது நம்ம மைண்ட் செட்டுக்கு அது செட் ஆகலையா சார், எப்படி சொல்கிறது, நம்ம வந்துட்டு என்ஜாய் பண்ணணும் லைஃப் அப்படின்ட்டு. சில பேர் வந்துட்டு ஜிம் மட்டும் தான் நம்ம லைஃப் அப்படின்னு இருப்பாங்க. இப்போ நான் எப்படி பைக் மட்டும் தான் லைஃபு, அதை தாண்டி ட்ராவல் போனதுனால நான் லைஃப் என்ஜாய் பண்ண கற்றுக்கிட்டேன். நல்லா வெளியூர் சாப்பாடுலாம் சாப்பிட கற்றுக்கிட்டேன். அதனால் என்னால் தாக்கு பிடிக்க முடியல. நான் வந்து ஃபுட்டு சாப்பிட்டே ஆகணும்னு இத்தனை நாள். அதுக்குன்னு கோக் பெப்சிலாம் ஹெல்த்து கெடுதலாலாம் நான் சாப்பிட மாட்டேன். இந்த பிரியாணிலே வெரைட்டியான பிரியாணி அப்படிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தேன். இன்னும் இந்த கிரில் வேறு மாற்றுறேன். இது என்ன, இது பேர் கேரியர். அதான் இங்கே பாருங்கள், இங்கே பாருங்க, இந்த அந்த இது இருக்குல்ல எல்லாம் துரு பிடிச்சிருச்சு. அதை வேறு எல்லாம் பெயிண்ட் அடித்து வைக்கணும். இப்போதைக்கு அது புதுசு வர்ற வரைக்கும் புதுசு அது எப்போ வருதெல்லாம் வினித்து கையில் தான் இருக்குது. சார் ஏதாவது சஜஷன் பண்ணுங்கள். டெய்லி மழை காலத்தில் இந்த மாதிரி வாட்டர் சர்வீஸ் பண்ணால் நம்ம சேஸில் என்ன. ஆமாம்ல, அண்டர் சேஸ் வேறு பெயிண்ட் அடிக்கணும்னு சொன்னாங்க, அது வேறு மறந்துட்டேன். சீக்கிரம் பார்க்கணும் அது வேறு அண்டர் சேஸ். எல்லாம் நம்ம மலையில் அந்த மண்ணிலலாம் ஓட்டணுமில்ல. நான் கார் ஓட்டி விளாக் போடுறத விட இங்கே பாருங்கள், இதுதான் புஜ்ஜி கடிச்சிருச்சு. என்ன பண்ணுறது, இந்த இது அடியில் எல்லாம் கடிச்சு பிடிச்சி. பேர்ப்பா வண்டி கழுவிட்டு இருக்கிறேன் பேர்ப்பா. என்ன பேர்ப்பா? ஆமாம் பேர்ப்பா, வெளியே போனாலே மழை பெய்யுது, உடனே வண்டி கருப்பு கார் வேறையா, அதான் சரி கழுவி வச்சுலாம் அப்படியே துருப்பிடிச்சிக்குவோம், அதை கழுவி நிறுத்திப்பலான்ட்டு. சரி படி சொல்லுபடி. நேத்தானதான் நீங்க போட்டதுதான். அதான் வைப்பான்னு கேட்டேன். வைப்பா இருந்துச்சா? இப்பதான் பாதிதான் மாத்துருக்கேன். மீதி மாத்திரை எப்போ வர? நான் கிளம்பிட்டேன். இப்பதான் தருணு கால் பண்ண, சரி வரம்னா. இல்ல இப்பதான் படி கால் பண்ண. அவனை இன்னுமா நம்பிட்டு இருக்க? இல்ல நான் கிளம்பி ஜிம்முக்கு வந்துடுறேன், எனக்கு ஒன்றும் இல்லை. சரியா? நான் வரேன். ஹெட்லைட் வேற போச்சுடா. தெரில, தெரியல. இங்கடா அதுக்குள்ள சேர் ஆகிட்டான். மழை பெய்யுதா? அப்படியே அந்த செரி பழம் மாரி இருக்குது தானே வண்டியில் தண்ணி இருக்கிறது பார்த்தா. கடி சாப்பிடணும் போல இருக்கா? நீ சாயங்காலம் காண்டாமல் இருக்க, சாப்பிட்டு வந்து ஒர்க் அவுட்டு போடு. இது ப்ரீ ஒர்க் அவுட்டு ப்ரோட்டீன் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சி விட்டேன். எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். எனக்கு எதுவும் வேணாம் இனிமேட்டு ஒர்க் அவுட்டு.
நான் வந்துட்டு பிரெட் ஆம்லெட் தின்னுட்டு வந்து ஒர்க் அவுட் போட்டுக்கிறேன். கதவுல உட்காருது போல. போஸ்டில் விட்டு ஏற்றி விடாது. ஏய் கரெக்டாக ரிவர்ஸ் எடுப்பு தானே, ஃப்ரண்ட் கீர் எது ரிவர்ஸ் கீர் எதுன்னு தெரியாமல் ஏற்றி விடாத. ரிவர்ஸ் கீரை தேடிட்டு இருக்க. நீ எப்படி கற்றுக்கிட்ட ரிவர்ஸ் கீரு? என் யூடியூப் பார்த்து தானே கற்றுக்கிட்ட ரிவர்ஸ் கீரு. 4 வச்சுருந்தியா? 4 வச்சுருந்தியா? அதெல்லாம் இப்படி தான் கீர் வருமோ? ஏய் இப்படி போயிட்டு இப்படி வா, இப்படி வா. போதும். இப்படி திருப்பிக்கோ. அப்படி போயிட்டு முன்னாடி விட்டு வரலாம் வரலாம். வா வா, அதெல்லாம் பிரச்சனை. வா. போதும். போகலாம். மஞ்சள் ஸ்கூட்டி அடித்தா சொல்கிறேன். இடிக்கல நார்மலாக கட்சி விடு. கிளச்சு நார்மலாக ரிலீஸ் பண்ணாலே போகும். நீ இடிக்கல, இந்த பக்கம் உடச்சிட்டு வா. ஃபுல்லாக உடைக்க தேவையில்ல. இரு கேட்டுக்கு இதை உடச்சி விட்டு போயிடாத. எங்கள் வீட்டில் வேறு கேட்டு வேறு கிடையாது. ஏய் எப்பட்றா வளைக்கிற நீ? இப்படி வந்துட்டு இப்படி பின்னாடி விடு. ஆக்சிலேட்டர் விட தேவையில்ல, கிளச் விட்டாலே மூவ் ஆகும். ஆக்சிலேட்டர் தேடிட்டு இருக்கு தானே. யாரும் கம்மியாக இருக்கு, யாரும் செக் பண்ணும். டயர் இப்போ தாண்டா கழுவி வச்சேன், விட்டு போதுண்டா. ஸ்டேரிங் ஃபுல்லாக உடச்சிக்கோ. வா 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 வா. கிளச் மட்டும் ரிலீஸ் பண்ண, ஆக்சிலேட்டர் வேணாம். இப்போ முன்னாடி போய்ட்டு வா. ஏன்டா நானாக இருந்தால் இது 2 திருப்பில் திருப்பியிருப்பேன். திருப்புறான் 1/2 மணி நேரமாக திருப்பிட்டு இருக்கான். வா வா. ஏண்டா நான் அவனை எப்படி நிறுத்த சொன்னேன்? டேய் இரு, நான் அவனை எப்படி நிறுத்த சொன்னேன்? நான் நீ தாண்டா அந்த பக்கம். வா எப்படி வா. இருக்கிற சேரெல்லாம் உள்ளே கொண்டு வந்துட்டான். இரு வா, நான் ஓட்டுறேன். வா. சேத்தை ஃபுல்லாக உழப்பி எடுத்து உள்ளே விட்டேன். எங்கள் அம்மா பார்த்துச்சுன்னா அடிக்கும்டா. என்ன தாண்டா திட்டுவாங்க, ஒன்றை திட்ட மாட்டாங்கடா. டேய் செருப்பு கழட்டிட்டு ஓட்டுற கேஸாடா நீ?
எனக்கு ஒரு டவுட்ரா, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கார் இப்படி யூட்டர்ன் போட்டுலாம் நிறுத்தணும்ல, அதுக்கு ஓஸ் இன்னும் கொஞ்சம் கிட்ட எடுத்து வந்தால் நல்லா வெட்டி இருந்திருக்கும்ல. எனக்கு ஒரு புரியல, உங்களுக்கு மட்டும் எல்லாமே லேட்டாகவே பிக்கப் ஆகுது. அதுதான் எனக்கும் தெரியல. பா நான் தண்ணி அடிக்கிறேன், நீ கழுவு தொட. அதை ஆஃப் பண்ணிவிடு. இல்லை இது நெயில் யூஸ் பண்ணாதடா. நெயில் யூஸ் பண்ணாதடா, உள்ளங்கையில் தான் யூஸ் பண்ணோம். அதை அங்கே வச்சுட்டு இது போட்டு வை. கொஞ்சம் குடிக்கிறியாடா சாராயம்? அந்த துணி எடுத்தினா காது மேலே அடிப்பேன். அந்த துணி இன்னைக்கு சாப்பிட்ட கேவிச்சு எங்கள் மேலே நீ கோவப்படுற, அது தருணோட ட்ரீட்டு. நான் வீட்டுக்கு கிளம்புனேன்னு வந்தேன், ஜிம்முக்கு கீழே ஒருத்தன் நின்னான். யாருன்னு பார்த்தேன், தருண். எங்கண்ணா கிளம்பிட்டீங்கன்னு கேட்டான். வீட்டுக்குடான்னு. வாண்ணா கேவிச்சு வாங்கி தரேன் அப்படின்னா. சும்மா வர்றது ஏன் விடணும்னு சொல்லிட்டு நான் இன்னிலேருந்து ஆப்ஸுக்கு வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ண போகிறேன். இல்லை, ஒர்க் அவுட் வந்து 50%, ஆப்ஸ் வந்துட்டு 60%, ஆக மொத்தம் 110% நான் ஒர்க் அவுட். உன் ஃப்ரெண்டு எங்கே கோயம்புத்தூர் போயிட்டானா? அதான்டா இங்கே நம்மக்கிட்ட வருவான்ல, வீட்டுக்கிட்ட கூட வந்தான்னு சொன்னேன். கற்பகம் காலேஜ். அந்த காலேஜா? இரு நான் அடிச்சு விட்டேக்கிறேன், நீ கழுவி. அந்த இன்ஸ்டா 360 எடுத்துருவா. ஒன்றும் ஆகுது ஒன்றும் ஆகுது. கேமரா வந்து பெண்ட் ஆகாமல் இருக்கும். ஓகே, ஸ்ட்ரைட். ஓகே. நீ அப்படியே போய் பிடிச்சிட்டே தொட போ. ஏய் துணி மேலே ஈரம் பண்ணு. இல்லை ஈரம் பண்ணி தான் துடைக்கணும்ல, அதோட மண் அப்படியே ஒட்டிக்கும். அது அந்த பைக்கில் இருக்காங்க. இதெல்லாம் அடிக்காது மேன். சந்தோஷம். முன்ன பின்னா கார் தொடச்சிருக்கேன் உங்கள் வீட்டில். என்ன தாக்கி விடுவாங்க. அப்போ ஓகே, இதை அடிச்சு விட்றேன். இங்கே பிடிச்சிக்கோ. அப்போ தான் இன்விசிபிள் ஆகும் ஸ்டிக்கு. ஓகே, அங்கே ஃப்ரெண்ட்டுக்கு போ. இது அடிச்சு விட்றேன், சோப்பு அடிச்சு விட்றேன். துணி அகலமாக வச்சு தொடடா. இல்லைண்ணே, அப்போனா அழுக்கு போகாது. என் காரில் நிறைய டைம் பண்ணியிருக்கேன். எப்பயுமே முறுக்கு புளியக்கூடாது. நான் இப்படி தான் பண்ணணும். இப்படி பண்ணால் தான் கார் ஸ்க்ராட்ச் ஆகாது. இப்படி பண்ணால் முறுக்கு புளிஞ்ச மாதிரி ரவுண்டாக இருக்கும். வண்டி வந்துட்டு வெயிலில் பட்டுச்சுன்னா ரிங்காக தெரியும். நான் பின்னாடி அடிச்சு விட்டுருக்கேன். எங்கடா இங்கே வந்துட்டு அதுக்குள்ளார? ஸ்பைடர்மேன் எங்களுக்கு யாரும் ஸ்பைடர்மேன். நீ தொட. காரு பின்னாடி இதாகிடுச்சின்னு நினைக்கிறேன். இங்கன்னா மடங்கின மாதிரி இருக்கு. அவங்க ஆள் ஏதோ கூப்பிட்டு போகிறதுக்காண்டா. என்கிட்டலாம் உண்மையை சொல்லிடுவார் அந்த ஆள். உங்கள்கிட்ட தான் போய் சொல்லுவார் லைட்டாக.
இப்பயும் சேர்த்து குளிச்சுரு. அடி ஆத்தி வலிக்கு விழுந்தா மூஞ்சி முகரெல்லாம் உடையும் போலியே. அப்புறம் அந்த மும்பையில் ஒரு பாப்பா விழுந்துச்சே, நீ பார்த்தி அந்த நியூஸு? டேய் ஆமாம், நான் கேட்கணும்னு நினச்சேன். நீ என்னடா அவனா ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ் போடுற, ஒன்றும் புரிய மாட்டேங்குதுடா இங்கிலீஷில். ஆமாம், எதுக்குடா சும்மா சும்மா ரேப் பண்ணுறாங்க? ஆ எதுக்கு இந்த மாதிரி நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கணும், நீ தான் அவனை கூப்பிட்டு வந்திருப்பா அப்படி இப்படின்னு பேசி பாப்பா மேலே எல்லா வழியும் போட்டுருக்காங்க. ரைட்டு. நைட்டு தான் ரிலீஸ் பண்ணுச்சு. உடனே நீ ஸ்டோரி போட்ட. என்ன நம்ம லா படிக்க போகிறோம் காட்டு. ஓ, அதுக்கோசம் தான் நீ அந்த ஸ்டோரி போட்டுட்ருக்கியா? நல்லா பாருங்க, நல்லா வச்சு எல்லாம் நிறைய பேர் அதான். ஏதாச்சும் கேஸ் உனக்கு கிடைக்குமான்னு தானே பார்க்குற? ஒரு கேஸ்க்கு எப்படி ஒரு 5000 சம்பாதிப்பியா? 10,000 சம்பாதிப்பியா? ஆ, அப்போ என்ன பண்ணுவ? சும்மாவே வருமா? அதை வச்சு என்ன பண்ணுவேன்? பால் கடை இன்க்ரீஸ் பண்ணிடுவோம் தானே? ஆ, அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன், வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம். சித்தப்பே